ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். எனக்கு என்னோட பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பங்க வீடுனா அங்க நான் இல்ல வீடு இங்க தான் இருக்கு. சரிங்க வீடு இங்க தான் இருக்கு. நான் நரசிம்மநாயக்கமலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இப்போ நான் போயிட்டு வந்துருக்கேன். சரிங்க. அப்போ இந்த சத்யானந்தன் அவரோட தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதான் அவங்க டீம், அந்த டீம் ஃபுல்லா நரசிம்மநாயக்கமலை இருக்காங்க. சரிங்க சரிங்க. நம்ம பேங்க் இருக்கிற அந்த பேங்க் நான் போறல வேலைக்கு, ஆமாங்க, அது சுத்தி பூரா மைவித்திரி ஆபீஸ் நிறைய இருக்கு. பூரா மைவித்திரி ஸ்டோர், மைவித்திரி ஆபீஸ் நிறைய இருக்கு. சரிங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட அதுல வந்து அந்த அவருடைய தங்கச்சிக்கு கீழே டீம்ல இருக்கிறவ பர்சன் அவர் நம்ம பேங்க்கு இன்னைக்கு கூட வந்தாரு. சரிங்க. அவர் வாரத்துல 2 நாள் 3 நாள் சத்யானந்தன் வந்து அவர் கவுண்டமலத்துல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. சரிங்க சரிங்க. அவர் அங்க போவாரு, சாப்பிடுவாரு, பாப்பாரு, பேசிட்டு இருப்பாரு. அவர் சத்யானந்தன் இப்ப பேசுறப்போ நேத்துக்கு நைட்டு கூட பேசியிருக்காரு. பேசினப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, சரிங்க, பணம் எடுக்காதவங்க, ஆமாங்க இருக்காங்க, பாதியில எடுத்தவங்க, ஃபுல்லா எடுக்காதவங்க, அவங்களோட டேட்டா ஃபுல்லா வச்சிருக்காரு. வச்சிருக்காருங்க. ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல. அதான் டேட்டா ஃபுல்லா வச்சிருக்காரு. அந்த ஒரு பேமெண்ட் எடுக்காதவங்க, பாதியில எடுத்தவங்க, அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே பக்காவா வச்சிருக்காரு. அது டோட்டலாவே வெறும் 23 கோடி தான். சரி சரிங்க. அப்படி எடுக்காதவங்களோட பணம் திருப்பி கொடுக்குறது வெறும் 23 கோடி தான். ஆமாங்க, அவர்கிட்ட இருக்கிறது ஏதோ 106 கோடியா என்னமோ, 120 கோடி. 120 கோடி தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு கவர்மெண்ட் ஐஓபி பேங்க்ல இருக்கு. சரிங்கண்ணா. இவர் கொடுக்க வேண்டிய 120 வெறும் 23 தான். ஆனா இப்ப வந்து EOWங்கிறது ஒரு போலீஸ் குரூப். ஆமாங்க. அவனுக்கு என்னங்கறாங்கன்னா, அந்த கேஸை நான் உடனே வந்து முடிக்க மாட்டோம். சரிங்க. சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 7 மாசம் பண்ணாங்களா? ஆமாங்க. அங்க 7 மாசம் முடிச்சா நீங்க வந்த, ஆமாங்க, இங்க நான் உடனே முடிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வேல்யூ, எனக்கு என்ன பவர், என்ன யார் மதிப்பா அப்படிங்கறதுல அந்த EOW வந்து இவருக்கு பர்மிஷன் தராம இவர் என்ன பணம் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துறேன், அதுக்காக எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா, அந்த இவங்க EOW மனசாட்சியே இல்லாம அவங்க தான் வந்து கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. இது மக்கள் என்னைக்கு கொதிச்சு எங்களுக்கு EOW ஒரு அமைப்பே வேண்டாம், இதுவே எடுத்துருன்னு போராடினா மட்டும்தான் இது ஒரு முடிவுக்கே வரும். ஏன்னா அப்படி EOW அவசியமே கிடையாது. என்னத்த போயிட்டு அவன் நல்லது பண்ணிட்டு இருக்கான். இப்ப இது முடக்கி வச்சிருக்கிறது EOW தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வந்து தரமாட்டேங்கிறான். அவன் வந்து நான் கொடுப்பேன், அதை உடனே தரமாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு MD வந்து நாளைக்கு அவன் பிடிச்சிக்கோ பர்மிஷன் அப்படின்னா இம்மீடியட்டா கொடுக்க ரெடி டேட்டாஸ் வந்து அவர் பக்காவா வச்சிருக்காரு. ஒரு ஸ்பாட்ல ஆப் ஓபன் பண்ணா அவங்க பைசா அவங்களுக்கு கொடுத்துறலாம் இல்லீங்களா? அவர் கொடுக்க ரெடி EOW நாள் நிக்கும். ஆனா இங்க வந்து மக்கள் வந்து அவசரப்படுறாங்க. இல்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துறலாம். கம்ப்ளைண்ட் இது சத்யானந்தன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் தாராளமா கொடுங்க, சந்தோஷமா கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா EOW வந்து அவன் நல்லது பண்றேங்கிற பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இப்ப எல்லா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஜட்ஜ் கூப்பிட்டு, ஏயா 1000 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இத்தனை பேருக்கு நீ பணம் தரணுமாமா அப்படின்னு ஜட்ஜ் கேட்கறப்ப நம்ம சொல்லுவாரு, ஐயா அவங்க சொல்றது தப்பு, நான் 1.5 லட்சம் பேருக்கு பணம் தரணும், அந்த காசு கூட இருக்கு, நான் கொடுக்குறேன்னு சொல்றேன், இவங்க பர்மிஷன் தர மாட்டேங்கிறான்னு சொன்னா காரி துப்புவாங்க EOW மூஞ்சி மேல. கண்டிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்குதான் வெயிட்டிங். பைத்தியக்காரங்க கொடுங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோ, சிம்பிளா ஒண்ணு இல்லாம ஆக போகுது. EOW முன்னாடி கடைசியில் அவங்களுக்கு வைக்கப்பட போறாங்க. ஆமாங்க, இவர் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியே க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே பணம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அவன் கரெக்டா பணத்தை கொடுத்துட்டா இருக்கா, நீ விடுங்கயா, நீங்க எதுக்கே தேவையில்லாம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜட்ஜே சொல்லிருக்காரு, இந்த போலீஸ்காரனுக்கு தான் வந்து சொல் பேச்சு கேட்காம ஈகோ ப்ராப்ளம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், இந்த புடிங்கி வந்து தூக்கி நிறுத்தாங்களாமா. இந்த புடிங்கினால வந்து இந்த ஒரு கேஸ் கூட உருப்படியா முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. இவனுக்கு வந்து 5 கோடி ரூபாய் பேரம் பேசி தீராங்க, எனக்கு இவ்வளவு கமிஷன் கூட அவ்வளவு கமிஷன் கொடுத்து. இருக்கலாம் கேட்பாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கேட்பாங்க கோடி இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஒரு மக்களை காப்பாத்துக்கு, ஒரு மக்களோட சாபமே இந்த போலீஸ்காரங்க கூடாது, குடும்பம் சந்ததி எதுவுமே விடாது. ஏன்னா இவங்க எல்லாத்தோட வயிற்று கொட்டிட்டு இருக்காங்க. இவனாலதான் அந்த நிமிஷம் வரைக்கும் பாதிச்சிட்டு இருக்குது. இது வந்து எனி டைம் அவன் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டான் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா இங்க வந்து MD பணம் கொடுக்க தயார். அவர் யாரும் ஏமாத்தல, அவர் யார்ட்ட போனாலும் தான் என்கிட்ட டேட்டாஸ் இருக்கு, பணம் இருக்கு, கொடுக்குறேன். அவர் ஒரு வீடியோ கூட அவர் MD சேனல்ல போட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே போடக்கூடாதுங்கிறது EOW கட்டுப்பாடு. எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாதுன்னு அவர் முடக்கி வச்சிருக்காங்க. அவரை சார்ந்தவர்கள், உறுப்பினர்கள், டைரக்டர்ஸ் யாருமே வந்து எந்த ஒரு கருத்து, நானே இந்த கருத்து கூட சொல்லுறது வந்து இதுவே பெரிய கேஸ் ஆகும். இந்த மாதிரி நானே கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பைத்தியக்காரங்க என்னத்தான் சாதிக்க போறான்னு தெரியல. நியாயமா வந்து நல்லதா பண்ணிட்டு இருக்காரு. நல்லது பண்ணாலே நம்ம கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ ஒரு தடவை நம்ம போய் போன வருஷத்துல அந்த சத்தி காலேஜ் ஒரு கிட்ட போய் அதுதான்ப்பா அந்த மாதிரி ஒட்டுமொத்த கூட்டமும் திரண்டது EOW ஆபீஸ் உண்டு இல்லைனா கூட ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு தொலைச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் தோரணம் கட்டி தலையில கட்டி தொங்க விடணும். நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்றாலும் நீ எதுக்கே அப்படி பண்ணி தோரணம் கட்டி தொங்க விட்டு எல்லாம் அடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும். மக்களே வந்து சட்டம் மக்களுக்காக தான், மக்கள் நலனுக்காக தான் சட்டம். அந்த சட்டத்துல நீ என்னத்துக்கு நீ வந்து தேவையில்லாம நீ வந்து ஒரு கசப்படி இது பண்ணிட்டு இருக்க. அம்பேத்கர் எழுதின சட்டம் அது நல்ல சட்டம் தான், நீ அதுல ஏன் கரையை பண்ணிட்டு இருக்க? நீ வாய்ப்பு கொடுக்க வேண்டிய, இந்த பணத்தை போட்டு வாங்க கூட ஃபர்ஸ்ட் கொடுத்து போட்டதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணு, அதையும் சொல்ல மாட்டேங்கிற. துப்புட்டவன் வட்டிக்கு வாங்கி நகையை வச்சு போட்டவங்க ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல. அதனால சொல்லல, இந்த கட்டுப்பாடு அரசாங்கம்ங்கிறது வந்து மக்களுக்காக தான், மக்கள் நலனுக்காக. மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு பேத்து எடுத்தோம்னா போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? கூப்பிட்டா போதுனா நாங்க எல்லாரும் வரக்கு ரெடி, நாங்க தான் ரெடியா இருக்கிறோம். நான் வந்து அந்த போலீஸ்காரங்க மட்டும் பண்ண மாட்டேன், அவன் குடும்பத்தையே நாங்க போய் வந்து அடிச்சு கொள்ளுற ஒரு வெளியில நாங்க இருக்கோம். ஏன்னா இவனால தான் இப்ப என்ன இப்படி தான் குடும்பம் அப்படி இருக்கும். அதனால அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டு இப்ப எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க நிம்மதியா இருக்காங்க, பெத்தன குடும்பம் நிம்மதியா வந்து ஜாலியா குடும்பத்தோட குட்டியோட வந்து ஜாலியா எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவங்களை போட விடாம தவிச்சுக்கிட்டு இதுல வந்து உடல் உடம்புக்கு விதவைகள், வேலை இல்லாதவங்க எத்தனை பேர். ஆனா டைவர்ஸ் கூட ஆகுதுனா இதனால பிரச்சனை. மனசாட்சிங்கிறது EOW இல்ல. அதனால மக்கள் ஒன்று திரண்டு வந்து EOW ஒரு செங்கல் கூட தவிடுபடியாக்கி தோரணம் கட்டி தொங்கணும். அதுக்கு மேல நான் ஒன்று திரண்டு EOW அமைப்பே இருக்க கூடாது, அதை தூக்கு. ஏன்னா இந்த மாதிரி எத்தனையோ கம்பெனி கூட மூடி வச்சு நல்லது பண்ற பேர்ல பண்றது.
அதனால இது ஒழிக்கணுங்கிறத நம்மளோட எண்ணம். ஆனா மக்கள் வந்து திரண்டு அந்த மாதிரி கூட்டம் வந்து திரண்டு பஸ் ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா இது முடிவு வரும். ஏன்னா எம்டி வந்து வாய் விட்டு சொன்னா வரும், திருப்பி அவர் பிரச்சனை வருகிறதுனாலதான் அவர் அமைதியா இருக்காரு. சரிங்கண்ணா, கண்டிப்பா நாங்க வர்றோம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் அரேஞ்ச் அந்த மாதிரி ஒரு கூட்டம் மட்டும் யாருக்கு ரகசியமா அரேஞ்ச் பண்ணி கூட மக்கள் எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா இந்த ஈவோட்டு போய் முதல்ல ஒழிக்கணும். இது இவனுனாலதான் பிரச்சனை. இவங்க என்னத்த போய் நல்லது பண்ணிட்டானுங்க. ஒரு நல்லது பண்ண மனுஷன் அந்த ஆளை வந்து கையை முடக்கி உட்கார வச்சு இதுல வேற யூடியூப்ல வந்து பாமக கட்சிக்கார அவன் ஒரு பக்கம் வந்து கதையா பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்கான். நல்லது பண்றது கஷ்டம், ஆனா கெடுதல் எவ்வளவு குயிக்க பண்ணாங்க. அண்ணா நாங்க ரெடினா, நீங்க ஆளுகளை ரெடி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் இந்த குரூப்ல மெசேஜ் போடுங்க, நாங்க வர்றோம். நம்ம பர்டிகுலரா போட்ட காட்டு தீயா எல்லா பக்கம் பரவணும். காட்டு தீயா பரவணும் மட்டும்தான் இது வந்து ஒரு முடிவுக்கே ஒரு பாரு. அந்த ஆந்திரால வந்து எல்லாம் அந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்கணும். வெடிச்சா மட்டும்தான் முடிவு. ஏன்னா இது வந்து போராட்டம் வெடிக்காதனால இவங்க குருட்டு தெரியுது. இவன் யாரு? இந்த தமிழன் உண்மை சொல்ல தமிழ் ஒரு கேவலமான ஜென்மம். அது இவன் என்னத்தை கிழிச்சான்? மத்த ஸ்டேட்டை பார்த்து இவனுக்கு திருந்தணும். அவங்க எப்படி இருக்காங்க? இவனுக்கு பைத்தியம். அவங்க கேவலமா கேட்கறாங்க. என்ன தமிழ்நாடு இவ்வளவு கேவலமா இருக்குது? இது உடனே குயிக்க முடியும். என்ன பிரச்சனை? நீ ஒரு ஆர்டன்ஸ் போடு, ஒரு ஆர்டர் பண்ணி வழங்காத கூட பணத்துக்குடியா? அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இழுத்து முடிச்சு போச்சு. ஆமாங்க, நீங்க பர்மிஷன் கொடுங்க, நான் என்னோட மெம்பர்ஸ் எல்லாம் காசு கட்டினவங்களுக்கு அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணி பணம் அதை போட்டவன் பாதியில எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துறேன். அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எத்தனை நாள் வேணா கேஸ் நடத்துங்க. கேஸே வேணா, நீ கம்பெனி இழுத்து முடிச்சு புதுசா ஆரம்பிச்சு போட்டு. கரெக்ட் தான். ஆமாங்க, புதுசா ஆரம்பிச்சு அவர் ஆள் சேர்றாங்க, சேர போறாங்க, அவரோட தலைவிதி. உனக்கு என்னத்துக்கே நீ தேவையில்லை இழுத்து முடிச்சு வச்சுக்கிற? கண்டிப்பா எவ்வளவு பேர் குடும்பத்துக்கு பாவத்தை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே சொல்ல எல்லாத்துல கண்ணீர் பாவம். ஈவோடபிள்யூ ஃபேமிலி அங்க வேலை செய்யற அத்தனை ஸ்டாஃபோட குடும்பம் நல்லா இருக்காது, நாசமா தான் போகும். ஒருத்தரும் நல்லா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாண்ணா, எத்தனை உண்மை பண்ணிருந்தா இன்னைக்கு ஒரு புள்ள நாளைக்கு தாலி விக்குதுங்களாம். இருக்கிற தாலி ஒண்ணுதான். தாலி ஒவ்வொருத்தருக்கு உண்மை நீ சொன்ன டைவர்ஸ் ஆயிட்டு டைவர்ஸ் ஆகுதுன்னா எங்க வீட்டு பக்கத்துல நான் சேர்த்தனவங்க வீட்டுல சண்டை அடிக்கடி ஆகி அந்த அக்கா பிடிச்சி அடிச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்துங்க. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ்றாங்க, குழந்தை ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், அப்படி வாழ்றாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. கொடுமைங்க. வாழ வச்சாரு, எடுத்தது ஈவோடபிள்யூ. தலைப்பே வாழ வைத்து வாழுங்கிறது தான். அதான் ஈவோடபிள்யூ ஈஸியா வந்து கெடுத்துட்டாங்க. நாளைக்கு அந்த புள்ள தாலி வைக்க போகுதுங்க. இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லுச்சு. ஏன்னா வண்டி வேலைக்கு போக முடியலாமா? வேலை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. பஸ்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. டெய்லி நடந்து போய் இந்த படுவாவிக மனசு மாதிரி டைம் கொடுத்தாங்கன்னா எம்டி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்கணும், அதை எடுக்காத கொடுத்தாலே போதும். எடுக்காதவங்க எனக்கு கூட வேண்டாம் தான் நான் சொல்றேன். ஒரு பேமெண்ட் வாங்காம எனக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த போதும். அது எல்லாரும் அதான் சொல்றாங்க. எனக்கு வேண்டாம். மாற்றம் வரும் நினைக்கிறேன். மாற்றம் வரும், பாப்போம். சரிங்கண்ணா, நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா நீங்க குரூப்ல மெசேஜ் போடுங்க. மக்கள் வந்து ஒன்று தேர்ந்து எல்லாம் வந்தாங்கன்னா நடக்கும். அதுக்கு வாய்ப்பு. அந்த சக்தி காலேஜ்க்கு அத்தனை கூட்டம் வந்துச்சு. எம்டி சார் சொன்னதுனால தான் அத்தனை கூட்டம் வந்துச்சு. ஆமாமா, அந்த மாதிரி திருப்பி வந்து எம்டி சொல்லணும். பட் ஆனா அவர் சொன்னா உண்மையில அவருக்கு சரியான ப்ராப்ளம் வந்துருங்க. இது நம்மளா பிளான் பண்ணி போகணுங்க. ஒரு கட்டத்துக்கு மக்களுக்கு அப்படிதான் பண்ண போறாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இவோட போய் ஒழிக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க, அவரோட பணத்தை கொடுங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி அவர் கம்பெனி நடத்தாம கூட க்ளோஸே பண்ணிக்கோங்க. அவங்களை நம்பி வந்த குடும்பத்துக்கான பணத்தை அவர் செட்டில் பண்ணிட்டு வந்துருவாரு. நீங்க அதுக்கப்புறம் கம்பெனி முடிக்கோங்க. கூப்பிட்டு நாங்க எல்லாம் வந்து கம்பெனி கொடுக்குறோம். அவர் ஜட்ஜி என்ன சொல்லுவா? ஐயா நான் பாருங்க, இத்தனை 1500 கம்பெனி வந்துருக்கீங்க அப்படின்னு பெரிய புடி ஈடு அப்படி சொல்லுவா. அவரு சத்தியான ஒரே வார்த்தை சொல்லுவாரு, சார் 1200 1.5 லட்சம் பேருக்கு நான் தரணும் சார். கத்திட்டு சொல்லுவாரு, 1.5 லட்சம் பேருக்கு நான் தரணும் சார். அந்த காசு கூட பேங்க்ல கிடக்கு சார், எடுத்து கொடுத்தேன்னா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு சார் அப்படின்னு சொன்னா இவன் மூஞ்சி கூட வைப்பான். சாமி எங்க வைப்பாங்க? நல்லாவே இருக்க மாட்டாங்கண்ணா. எத்தனை பேர்த்தோட பாவம் சொன்ன மாதிரி பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க, டைவர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஐயோ சாமி, பார்க்கவே முடியல. நான் கொடுமையா இருக்கு பக்கத்துலயே. பார்க்கலாம் கண்டிப்பா மாற்றம் இருக்கு. பாப்போம். சரிங்கண்ணா, சரி வச்சுறேங்க.